நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். இஸ்ரேல் தேசத்துல எருசலேம்ல தீமைகள் பெருகிவிட்டது என்று கண்டபோது கர்த்தர் தம்முடைய சங்கார தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். சங்காரம் என்றால் அழிவு, அழிவுகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் யார? முதியோரை. சொல்லும் பாவம், அவர் காலத்துல ஏதோ பாவம் செஞ்சாருங்க, நான் வயசாயிருச்சு போ, கண்ணு காலம் அப்படி நடுங்கிறாரு, இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்க மன்னிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் எவனுடைய பாவத்தையும் எக்காலத்திலும் மன்னிப்பதில்லை, அவன் மனம் திரும்பினால் ஒழிய. வயசாயிருச்சுங்கிறதுக்கெல்லாம் அங்க இறக்கம் கிடையாது. சுகர் வந்துருச்சே தள்ளாடுறாரே கிடையாது. செஞ்ச பாவத்திற்கு எவனாயிருந்தாலும் பதில் செய்துதான் ஆக வேண்டும்.